தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம். கலாத்தியர் 5:22-23. உன்னமானவரே, மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரே, என்னிடம் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என்னை அழைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கென்று சொல்லுவேன். 91 பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதிங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரைகளுக்காக அவரை துதிங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவிற்காக அவரை துதிங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதிங்கள். தம்புரோடும் அனந்தத்தோடும் அவரை துதிங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதிங்கள். சுவாசமுள்ளையாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121:1. கர்த்தர் என்னை பாய்க்க நான் தாழ்ச்சியடைந்தேன். சங்கீதம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் மித்தம் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 126:3. குதிரை ஈத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமுகத்தால் வரும். நீதிமொழிகள் 21:31. பூமியின் கொடிகளே, கர்த்தரே, எல்லோரும் கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 101. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியுடன். சங்கீதம் 103:1. எனக்கு ஒத்தாசை வரும் என் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை. என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கா. இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதில். கர்த்தர் என்னை காக்கிறார். கர்த்தர் என் வலது பக்கத்தில். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது என்னை சேதப்படுத்த. கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்மாவை காப்பார். போக்கையும் வரத்தையும் மிதர் கொன்று என்றென்றை காப்பார். சங்கீதம் 121. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார் என்பது என்னாகும் 6:26. அவருடைய இரக்கம் அவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. லூக்கா 1:50. பிரைஸ் த லார்ட். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயம் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1. ஆமென். ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ஏசாயா 32:1. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 101:1. ஒன்றா போடுங்கய்யா. ரைட்டு. ஊற்று தண்ணீரே. ரைட்டு, ஓகே, வெரி குட். அடுத்து அதுக்கு இதுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ஊத்து. இங்க பாரு, உனக்கு ஆன்சர் தெரியும், நீயும் எடுத்து கொடுத்துடாத உங்க அத்தை மாதிரியே. அங்க பாரு, ரெடியா இருக்காங்க பாரு, எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அடுத்து 3வது குழு வந்துருச்சு. 1 2 3 3 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்னது? ஊற்று தண்ணீர்னு ஒருத்தன் சொல்றான். சாரிப்பா, ஒரு குட்டி பையன் சொல்றான். அடுத்து வேற ஏதாவது? பின்னாடி ஜீவ தண்ணீர். அப்பா, பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வந்துருச்சு. அப்புறம் சரி, 2வது குழு நீ. சரி. இல்ல 2வது குழு என்ன? நீ. சரி, ஓகே. வேற ஏதாவது இருக்கா? சரி, 3வது குழுக்கு வந்துருவோம். சரி, ஓகே, வச்சுக்கலாம். 3வது கீழே இருக்கு பாருங்க. 3வது கீழே இருக்கு, தெரியுது தானே? என்டியூரன்ஸ். சரி, ஓகே. அடுத்து 4வது பாக்கெட்டு. இன்னும் வேற? சரி, இதெல்லாம் சேர்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்கள் தான் பாட்டு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா லிங்க் பண்ணி கண்டுபிடிக்கணும். அடுத்த பாட்டு. இதுக்கு அது ஏதாவது கெஸ் இருக்கா? இதுதான் பாட்டு அப்படின்னு கெஸ் இருக்கா? நீரே என்பலன். 3 கரெக்டாக இருக்கு. 4வது வரலையே. என்ன வரலையே?
ஒன்றுன்னு தானே இருக்கு. அது ஒன்றுன்னு தான் குறிக்குது. நீரே பெலன்னு கரெக்டு. முதல்ல ஊற்று தண்ணீரே நீங்கள். அடுத்தது இப்போ 4க்கு வந்துட்டோம். 4 ஆக்சுவலாக நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இதை கோர்வையாக வச்சு ஒரு பாட்டு. நீரே என் பெலன். ஆனால் இது ஒன்றுல இருக்கு. நான் கை காட்டுது தானே, கை இப்படி காட்டல இல்லை. சரி 5வது. என்ன ஈஸியான பாட்டு தான், சர்ச்சிலலாம் அடிக்கடி பாடின பாட்டு தான் அது. சரி பாட்டு பாடினது யாருன்னு சொல்லுவோமா? பாட்டு பாடினது சொன்னால் கண்டுபிடிப்பீங்களா? கெட்சன் பாடின பாட்டு, கெட்சன் எடின்பேரோ பாடின பாட்டு, அவரோட பாட்டு. மேலே உயர உயரன்னு பாடினார்ல ஒருத்தர், அவரோடது தான். அவரோட பாட்டில் ஒரு பாட்டு, ஆனால் அந்த பாட்டு இல்லை. அடுத்து அது அவரா பாடினாரு தெரியல. நிரப்புங்கப்பா உங்க வல்லமைய. அப்புறம் அடுத்து வரலையா? அடுத்துக்கு போடியா? நிரப்பிடுங்க. அடுத்து இது என்னது? கரெக்டா வந்துட்டாங்க. ஒரு பாப்பா கரெக்டா வந்துருச்சு. கரெக்டா கரெக்டா இருக்கா? அடுத்து போடியா? அடுத்து போடு. சவுண்ட் அங்கே மட்டும்தான் வரும். அதுக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். வருதாங்க? அங்கே வரும். ஆக்சுவலாக இந்த பாட்டு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. கரெக்டா இல்லையா? கரெக்டா. ஃபர்ஸ்ட் என்னது? ஊற்றிடுமே. அடுத்து என்னது? ஊற்றிடுமே உங்க வல்லமை இந்த நாளில். இந்த கீழே இருக்குல்ல நாளில், இந்த நாளில். ஆனஸ்னா என்ன? ஆனஸ் ஆன் அஸ் அப்படின்னா எங்க மேல. அடுத்து அவங்க என்ன பார்க்கறாங்க? எங்க பார்க்கறாங்க? எப்பா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கிறேன்ப்பா, விடிய விடிய உட்காந்து வேலை செஞ்சேன்ப்பா. என்னப்பா ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லையா? பாடலாமா அந்த பாட்டை? பாடுங்க. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. இது என்னது? இது 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 என்னது? 12. என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 12 மாசம்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. 12 கோத்திரம் எல்லாத்தையும் இந்த பிள்ளைய சொல்லிடுதா? 12 சீசர்கள், 12 கோத்திரம் வேற. 12 கூடைகள் மீதி எடுத்தாங்க. ஓகே ஓகே வெரி குட். சரி அடுத்து. சரி இதுல இருந்து நான் என்ன கேட்கலான்னு ஒரு ஐடியா இருக்கா? எல்லாத்தையும் போட்டதான் சொல்லிடுறீங்க. 12 சீசர்கள் இல்லை. சரி அடுத்த ஸ்லைடு. அடுத்த இது என்னவா இருக்கு? 10. அப்போ பேலன்ஸு 2. சரி இப்போ ஒரு க்ளூ. இதோட பேலன்ஸ் வந்து 2. 10ஆ பிரிச்சிருக்கிறோம், 2ஆ பிரிச்சிருக்கிறோம். அப்போ இது என்னவா இருக்கும்? 2 கற்பனைகள் இல்லை. இல்லை இல்லை. வேற 10 கட்டளையே 2 கட்டளையே பிரதானம் மாற்றினாங்க. ரைட்டு. ஆன்சர் எனக்கு வந்துருச்சு. ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இங்கே ஏறினதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துக்கலாம். என்னைய பாருங்க. இந்த என்னவாயிடுச்சு? இப்போ அடுத்து இப்போ என்ன இரு அதோட போ. அடுத்து கொடு போதும். அதோட இப்போ என்ன நடந்திருக்கு? 12 10ஆ பிரிஞ்சிருக்கு, 2ஆ பிரிஞ்சிருக்கு. அடுத்து என்ன வந்திருக்கு? ப்ளஸ்னா ஆட் பண்ணோம். ஆட் இல்லை வேற. யாரு? யோசேப்பு பென்யமீன். பாதி கரெக்டு பாதி தப்பு. கோத்திரம் அது 12 கோத்திரம். ஓகே இப்போ 12 கோத்திரம் தான் 10 2ஆ பிரிஞ்சிருக்குது. அதில் ஒன்று மைனஸாகவும் இருக்குது, ஒன்று ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. அப்படின்னா என்ன? யூதா இல்லை இல்லை இல்லை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 கோத்திரத்திலிருந்து எங்கே வேவு பார்க்க போனாங்க? போயிட்டு வந்து யார் என்ன சொன்னா? யார் என்ன சொன்னா? அடுத்து போடியா? அங்கிள் முன்னாடி ஆன்சர் சொல்லிட்டாங்க. அங்கிளும் சொல்லிட்டாங்க, ஆன்ட்டியும் சொல்லிட்டாங்க. அதனால தான் ஆன்சர் வந்துருச்சு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவங்க 12ன்னு பார்த்தோன்னே அந்த ஃபில்டர் பண்ணோம்ல, அதிலே எல்லாருமே சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இந்த 2 பேர் தான் பாசிட்டிவாக சொன்னாங்க. யார் யார்? யோசேப்பும் காலேப்பும்.
நான் என்னுடைய வீட்டில் சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை வைத்திருந்தேன். நான் யார்? மீகா. ஆன்சர் வந்து மீகா. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமே ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா, குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தா. யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவே. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா, குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமே ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவை ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளை உடனிருந்து மீட்டார். யெகோவா ரப்பா ரப்பா என்றே பாடுவேன், யெகோவா ரப்பா ரப்பா என்றே பாடுவேன். ஆத்துமாவின் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளை உடனிருந்து மீட்டார். யெகோவா ரப்பா ரப்பா என்றே பாடுவேன், யெகோவா ரப்பா ரப்பா என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. முன்னாடி இடம் இருக்கு, வாங்க. போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமே ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீகம் அபிஷேகம் தந்தார். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றே பாடுவேன், யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றே பாடுவேன். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீகம் அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றே பாடுவேன், யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி உயர்த்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமே ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகம்
செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகம் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன், யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமே ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. Thank you so much. ஸோ இந்த தடவை பைபிள் குயிஸை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். கண்டுபிடிங்க என்னன்னது. அந்த ஓமைகள்லாம் சொல்லுவோம்ல பைபிளில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யூவானில் இருக்கக்கூடிய ஓமைகள், அப்புறம் அங்கங்கே இருக்கக்கூடிய வசனங்கள் வழக்கம் போல் பிக்சர்ஸோட. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் பாருங்கள். வெரி குட். சரி, இப்போ என்ன இங்கே ஏதோ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குல்ல, என்ன ஈக்குவேஷன் இது? 7 + x இஸ் ஈக்குவல் டு 7 + 4000. அதுக்குள்ளே பார்த்துட்டாங்க. கரெக்டு. எங்கே இருக்கு? வெரி குட்டு, பரவாயில்ல. பாரு, நீங்கள் ஒழுங்காக போடாதனால டக்குன்னு பார்த்து ஆண்டி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சூப்பர், எல்லாம் கை தட்டுங்களேன். என்னன்னு புரியுதா இல்லையா? 7 அப்பமும் சில மீன்களும் இருந்துச்சு. அதை கொடுத்து ரிட்டர்ன் எடுக்கிறப்ப 7 கூட நிறைய எடுத்தாங்க. அடுத்து போடியா, அடுத்து போடு. அந்த பைபிள் வசனத்தில் இருக்குது, கொஞ்சம் பொறுமையா. அடுத்த மத்தேயு 15:37-38 7 கூட நிறையாவும் ப்ளஸ் 4000 கவுண்ட்டு, இதை தான் அவங்க எடுத்தாங்க. கரெக்டா? ஸோ இதுதான் 7 + சிறு மீன்கள். அடுத்து போடுமா. இது எதை குறிக்கிறது? 10,000 வெர்சஸ் 10,000. நோ 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 நோ. யாரு? வெரி குட். நாங்கள் சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய பஞ்சாயத்தே வந்துச்சு பைபிளில். பாவம், அந்த மனுஷன் வருஷக்கணக்காக ஓடினா. யார் ஓடினா? அவங்க சொல்லிட்டாங்க. வேற யாருக்காவது தெரியுதான்னு பார்ப்போம். க்ளூ வந்து என்னன்னா, அந்த மனுஷன் வருஷக்கணக்காக ஓடினா இந்த ஒரு காரியத்தை கேட்டுவிட்டு. தாவீது பாவம், அவன் பாட்டு கொண்டுட்டு வந்தான். ஊரில் இருக்கவன் எல்லாம் புகழ்ந்து தள்ளி, இப்படி தான் பின்னாடி இருக்கவன் ஏதாவது சொல்லிடுவேன், முன்னாடி நிற்கிறவன் எல்லாமே அல்லோல கல்லோல போடணும். அவன் பாட்டுக்கு அமைதியாக வந்தான். படையில் ஜாலியாக வந்துட்டு இருப்பான். ஊரில் இருக்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஏற்றி விட்டு. பாவம், அவன் பாட்டுக்கு அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சவன் தான் ஓடுறான். யார் சாவுற வரைக்கும்? சவுல் சாவர வரைக்கும் ஓடுறான். ஸோ கூட ஏற்றி விட்றப்ப கொஞ்சம் தயவு செய்து அமைதியாக இருந்துக்கோங்க. பின்பாட்டு பாடுறப்ப, எசப்பாட்டு பாடுறப்ப, ப்ரைடு வரப்ப அமைதியாக இருந்துக்கணும். அதுக்கு தாவீது தான் சிறந்தது. ஆதியும் அந்தமும் ஆமென், அல்பாவும் மேகாவும் ஆமென். ஆதியும் அந்தமும் ஆமென், அல்பாவும் மேகாவும் ஆமென். பரலோகில் அவனாவும் ஆமென், என் பரிகாரியானாரே ஆமென். பரலோகில் அவனாவும் ஆமென், என் பரிகாரியானாரே ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆ
நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமே, தழும்பாலே குணமானோம் ஆமே, இனி பலவீனம் நமக்கில்லையாமே, அவர் தழும்பாலே குணமானோம் ஆமே, இனி பலவீனம் நமக்கில்லையாமே. அப்படியே பாடலாம் எல்லாம் அவங்களோட சேர்ந்து. சத்தத்தை காணோம். வார்த்தைக்கு அறிவில்லை ஆமென், அது எல்லாமே செயலாகும் ஆமென், அவர் வார்த்தைக்கு அறிவில்லை ஆமென், அது எல்லாமே செயலாகும் ஆமென். இது என்ன கான்செப்ட்? சரி, பேதுரு வலையில வந்து 153 எந்த டைம்ல வந்தது? எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்றீங்க. உங்களை நான் ஆட்டையில சேர்த்துக்க மாட்டேன். கரெக்டு. ஆஃப்டர் ரிசராக்ஷனுக்கு அப்புறம் பேதுரு திரும்ப எங்க போயிடுறாப்புல? ரிசராக்ஷனுக்கு அப்புறம், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பேதுரு எங்க போயிடுறாரு? திரும்பவும் நான் மீன் பிடிக்க போறேன். எனக்கு தெரிஞ்ச தொழிலாக தான் இருந்த வரைக்கும் அவரோட இருந்தோம். வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எங்க போறேன்? திரும்பவும் நான் மீன் பிடிக்க போகிறேன். அப்போ மீன் பிடிக்கிறப்ப தான் இயேசு வராரு. அப்பயும் மீனில் வலை மாட்டலை. அப்போ வந்து சொல்லவும் தான் என்ன பண்ணாங்க, இந்த இவ்வளோ கவுண்ட் உள்ள மீன்களை எடுத்தாங்க. சாலமோன் எத்தனை நீதிமொழிகள் எழுதியிருக்காரு? சாலமோன் மட்டும் எத்தனை நீதிமொழிகள் எழுதியிருக்கிறாரு? 31 இல்லை. நான் நீதிமொழிகளில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு, சார் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னு நான் கேட்கல. சாலமோன் எழுதின நீதிமொழிகள் இல்லை. 30 இல்லை. 17 இல்லை. சொல்லுங்க ஆண்டி. 21 இல்லை. கிட்டத்தட்ட அவர் எழுதினது வந்து 3000 நீதிமொழிகள்லாம். வசன ரெஃபரன்ஸ் வந்து 1 ராஜாக்கள் 5:32 இருக்கு. பெத்தேலில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தேலில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கின்றார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டி படுத்திருக்கின்றார், தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனாம் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலனி, தூங்கு தூங்கு பாலனி, சிங்காசனம் வீட்டிருக்கும் சர்வ வல்லவர், சிங்காசனம் வீட்டிருக்கும் தெய்வமைந்தனம், எங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கின்றார், எங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கின்றார், பெத்தேலியில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தேலியில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனால் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ.
தாட்சியில்லை முன்னணையிலே எங்கு மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனா தொட்டிலே ஆரீரோ கொஞ்சம் கிளாப் பண்ணுங்களேன். ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு வாலானி தூங்கு தூங்கு வாலானி. இது என்னது? 20,000 பேர், 10,000 பேர், 12,000 பேர், அப்புறம் 300 யாரு? கிதியோன் எப்படி சொல்லலாம்? எதனால இவ்வளோ ரிடக்ஷன் நடந்துச்சு? இல்லை தண்ணி குடிக்கிறதுனால ரிடக்ஷன் நடந்துச்சு. எதனால இவ்வளோ ரிடக்ஷன் நடந்தது? காரணம் என்ன? அதுக்கு அழகா ஒரு வசனம் இருக்கும். நான் உங்களை ஆட்டையில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டேன். நீங்கள் வாங்க, முன்னாடி வாங்க, சீஃப் கெஸ்ட்டாக வந்து உட்காருங்க வாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் இருந்தால் என்ன சொல்லிடுவாங்களாம்? தாங்கிற பெருமை வந்துடும். என்ன வந்துடும்? அந்த குரூப்பில் அந்த டீமுக்கு நாங்கள் இத்தனை பேர் இருந்ததுனால தான் என்ன பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டோன்னு. ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஃபில்ட்ரேஷனாக நடந்து 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 எத்தனை பேர் போவாங்க. இதை பார்த்துட்டு தான் ஒரு படம் ஒன்று வந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? 300 ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சு. ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. 300 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய எதிரி படையை காலி பண்ணி அடுத்து போவாங்க.
அதிசயங்களை எண்ணி பாடவா அதிசயம் நீர்தானே மன்னவா திசையில் துணிக்கும் இசைவலி உண்டு திசையில் துணிக்கும் இசைவலி உண்டு நீ தந்த மூச்சினை துதியாய் நமக்கே பேக்ரவுண்ட் வாய்ஸ். யாருக்காக கேட்டாரு சகோதரர்? யாரு யாரு? அதான் கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு நெகோசியேஷன். யாருக்கும் நடக்கிற நெகோசியேஷன்? யாருக்கும் கர்த்தருக்கும். அந்த இடத்துல இவங்கள தான் நம்ம இயேசுன்னு சொல்கிறோம் இல்லையா? இயேசுவுக்கும் ஆபிரகாமுக்கும் நடக்கிற ஒரு நெகோசியேஷன். இந்த நெகோசியேஷன் அழகாக இருக்கும். அடுத்து 5 பேர், அடுத்து 10 பேர், அடுத்து ஒருத்தன், இத்தனை பேர்னு. ஸோ அவ்வளோ அழகாக ப்ளீஸ் பண்ணி யாருக்காக வேண்டாம்? லோத்துக்காக. நம்ம எத்தனை பேர் கூட பிறந்தவனுக்கு வேண்டியிருக்கோம்? கை தூக்குங்க. 1 2. அப்பா லேட்டாக வருது, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே, இங்கே ஒரு ஆள் எப்படி வேண்டியிருக்காங்க? கிட்டத்தட்ட அந்த சாப்டர் ஃபுல்லாகவே இதாக இருக்கும். அந்த சாப்டர் ஃபுல்லாகவே சும்மா கை தூக்கலாம், யாருக்கு தெரிய போகுது? எவ்ரிபடி வாட்ச்டு. கரெக்டா இல்லையா? அடுத்து ஒரு கேள்வி. நான் ராணி, ஆனால் நாய்கள் என் ரத்தத்தை நக்கிற்று அப்படின்னு யாரு சொன்னது? நான் உங்களை ஆட்டத்தை விட்டு நீக்கிட்டேன். அத்தை சொல்லக்கூடாது. அத்தை இங்க சீஃப் கெஸ்டா வாங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு இடம் இருக்கு, இங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. யாரு அடுத்து? யாரு? எசபேல். ஓகே, கரெக்ட். அடுத்து, நான் என் அப்பாவிடம் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கேட்டேன் அப்படின்னு யாரு சொன்னது? யாரு? சொல்லிட்டாங்க. அக்ஷால். கரெக்ட். கணக்கு தான். என்ன கணக்கு? பைபிள் கணக்கு தான். எல்லாமே பைபிள் கணக்கு தான். இது என்னது? என்ன புரியுதா? அடுத்து கிளிக் பண்ணுமா? செம்மப்பா. நான் நேற்று ரெடி பண்ணிவிட்டு என் டீம்கிட்ட காட்டினப்போ என்ன இதெல்லாம் என்னென்ன இப்படி இருக்கு அப்படின்னாங்க. நான் ரொம்ப லேகாக இருக்கேன் போல்.
என்னது இது? எப்போ கொடுத்தது? ஒரு உவமை இது, அதான் பேரபிள் சொல்லியிருந்தேன். 5 தாளந்து கொடுத்தவன் கடைசியில் என்ன பண்ணா? ரிட்டனு 10 கொடுத்தா. அடுத்து 2 கொடுத்தவன் 4 கொடுத்தா. 1 கொடுத்தவன் 1 தான் கொடுத்தா. நம்ம எந்த கேட்டகரி? கடைசின்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. கடைசின்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, 1ன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அங்கிள் ஆனால் என்ன சொல்லுவார்? இதில் எந்த கேட்டகரியில் இருக்கணும்னு சொல்லுவார்? அட்லீஸ்ட் 5 இல்லைனா 2 எதுலையாவது ஒன்றில் இருக்கணும். எதை மட்டும் இருந்துடக்கூடாது, ஒன்றா மட்டும் இருந்துடக்கூடாது. பேங்க்கில் போட்டால் கூட அவன் கேட்பான், நீ கொண்டு போய் பேங்க்கில் போட்டிருந்தா கூட ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குமே, நீ ஏன் அதை வேற எங்கே வச்சுருப்பானா? எதுக்குள்ளே போச்சு வச்சுருப்பான்? எவ்வளோ அழகாக பத்திரமா போச்சு வச்சுருக்கிறான் பாருங்க. போச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். ஓகே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவளாய், 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவளாய், உமது சமூகத்திற்கு ஓடோடி வந்தாளே, உமது சமூகத்திற்கு ஓடோடி வந்தாளே. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானாள், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானாள். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனனாய் இருந்ததும் இல்லையே. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனனாய் இருந்ததும் இல்லையே. இரவினில் அக்கினி ஸ்தம்பம், பகலினில் மேக ஸ்தம்பம் பாதுகாத்து நடத்தினீரே. சேனைகளின் தெய்வம் நீரே, பாதுகாத்து நடத்தினீரே. சேனைகளின் தெய்வம் நீரே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்திலே வாசமாயிருப்பவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரம் தரித்திடவும். உமது சமூகத்திலே வாசமாயிருப்பவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரம் தரித்திடவும். கையிட்டு செய்கின்ற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார், கையிட்டு செய்கின்ற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாத வாய்க்காலை எங்களை மாறுவார், ஆசீர்வாத வாய்க்காலை எங்களை மாறச் செய்தார். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹalleluya.
என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம் நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம் நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்பவரே. தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்பவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் ஆக்கினீரே. பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் ஆக்கினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுது. தேங்க்யூ, நன்றி.